வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பணத்தில் நாள் 24. ஸோ புளிய மரத்தை பிடிச்ச சனி கூட விடும்போது ஆனால் நம்மளுக்கு இந்த எம்பிஏ ப்ராசஸ் கூடவே மாறுது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ போன காணொலியில் வந்து பார்த்தா ஸோ நம்ம எம்பிஏ அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க் லிஸ்ட் இல்லாதனால திரும்பி வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா மிஸ்ஸே விட சொல்லிட்டு ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாத்தையும் எடுத்து ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு, ஆனால் நம்ம ஃபோட்டோ மட்டும் அதில் ஓட்டல. ஆனால் ஸோ அப்படியே போயிட்டு நம்ம வண்டிக்கு எரிபொருள் போடுற எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு ஸோ அந்த ஒட்டுறதுக்கு ஃபேக்கு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஸோ வீட்டில் வந்து பார்த்தா ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு நானும் பார்த்தா கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து ரோட்டுக்கு போனால் சோ நம்ம நண்பர் வந்திருந்தாரு. நம்ம நண்பர் பேர் என்ன சொல்லி தெரியாது, கைமால் பரத். என்ன ப்ரோ பேர் சொல்லி கேட்டீங்கன்னா எனக்குமே தெரியாது. சோ பசங்க எல்லாம் கைமால் கூடுவாங்க, அப்படி நானும் கைமால் கூட ஆரம்பிச்சிட்டேன். சோ அதன் பிறகு நம்மளோட பேருந்து வந்துச்சு. சோ அங்கிருந்து போனா செங்கல்பட்டுல இருக்கிற சோ ரயில் நிலையத்துக்கு போயிட்டு அங்க ட்ரெயின் வரும் பார்த்தா ஒன்னுத்தைக்கானா. சோ அங்க வந்து போனா சோ நம்மளோட ஃபிட் செக் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். சோ நீங்க யாரா எம்பி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க. ஏன்னா அங்க வந்து பாருங்க எப்படி ஆவரேஜா ஒரு 400 பேர்ல இருந்து 500 பேர் வராங்க. நம்ம கியூல நின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour கிட்ட ஆகுதுங்க. ஏன்னா அந்த கியூல இருந்து இங்க இருந்து கஷ்டப்பட்டு அங்க ஃபேன் எல்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம கியூல நின்று போறோமா, போயிட்டு ஃபார்மை கொடுத்தா தம்பி இந்த சர்டிஃபிகேட் எதப்பா அப்படி சொல்லி கேட்பாங்க. மேம் இது தெரியல மேம்னா போயிட்டு எடுத்துன்னு அப்பா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. மீதி பேரெல்லாம் பரவாயில்ல. நம்மளுக்கு டிராவலிங்ல அப் அண்ட் டவுன் கணக்கு போனா எனக்கு தெரிஞ்சு சால்டா ஒரு 200 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சோ அதன் பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரீச் பண்ணாச்சு. சோ நம்ம மதியானம் போது சாப்பிடறதுல இங்க வந்ததுல இருந்து சோ நைட்டு சாப்பிடறதுல நம்ம வாழ்க்கை கரும்பு ஜூஸ் மூலியமா தான் போயிருந்துச்சு. சோ நான் இன்னைக்கு உள்ள போயிட்டு சோ லைன்ல ஒரு இன்னைக்கு 2 மணி நேரம் ஆச்சு. கூட்டம் ரொம்ப ஹெவி. சோ உள்ள போயிட்டு நின்று வந்து பார்த்தேன் பாருங்க, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் ஏதான்னு கேட்டாங்க. ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் என்ன மேம் அப்படின்னு போயிட்டு காலையில கேட்டு ஒப்பான்ட்டாங்க. சோ ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்னால இன்னைக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியல. சோ நாளைக்கு தான் போயிட்டு காலையில போய் வாங்குற மேல வேலை இருந்துச்சு. சோ நீங்க யாரா தூரமா இருக்கீங்க அப்படின்னா சோ கொஞ்சம் காலையிலே போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நான் கிளம்புறது வீட்டுல இருந்து ஒரு 7 மணி தான் கிளம்புவேன். இங்க வரதுக்கு ஒரு 2 மணி ஆயிடுது. நம்ம டைம் அந்த அளவுக்கு மாறுது. சோ அதனால நீங்க கிளம்புறதாலும் சீக்கிரமா கிளம்புங்க. நானும் இதுக்கப்புறம் சீக்கிரமா கிளம்ப ட்ரை பண்றேன். பிறகு உங்களிடமிருந்து ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்ல மறந்துடாது. என்னன்னா சோ நீங்க எம்பி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஏபிசி ஐடியோ அப்புறம் டிஐபி ஐடியோ ஏதோ ஒன்று இருக்கு. சோ அதுவும் பண்ண போன்லயே ரெடி பண்ணி வச்சுங்க. எனக்கு அது அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சோ அவ்வளவுதான் நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டு சோ நம்மளுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் நம்ம கடமையில கட்டாருன்னு சொல்லிட்டு சோ வீடியோ எடுத்துட்டு ரெடி பண்ணி முடிச்சு தூங்கிட்டு நண்பர்களே. சோ அவ்வளவுதான். நம்ம சேனல் புதுசா வந்து நம்ம செக் பண்ணி வருங்க. பிடிச்சா மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுங்க. சரியா?